இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீனாக்கா அவளோட ஃப்ரெண்டு ஜியா கால் பண்ணுறா. அவனோட ஹஸ்பண்ட் ஷாவ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு லில்லிக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்ப்பா. அந்த ரிவர் சைடில் நீ போய் பாருன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே பார்த்தா அங்கே ஷாவ் அதே மாதிரி லில்லிக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். இவளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோலாமே கிழிச்சிட்டு கண்டிப்பாக உறுதியாகிடுறா அவனுக்கு லவ் கிடையாது, அவள் லைஃப்பில் இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க படுத்து தூங்கி நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஷாவ் வந்துடுறான். என்னப்பா என் மேலே நீ கோவமாக இருக்கான்னு சொன்னதும் ஓ மேலே நான் ஏன் கோவமாக இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாக தான் பேசிட்டு இருக்கா. பிறகு அங்கே புக் எல்லாமே கொடுத்துட்டு சமாதானப்படுத்த பார்க்குறான். பட் ஹீரோயின் உனக்கு என் மேலே லவ்வே இல்லை, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு லில்லியை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்புறம் ஏன் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்றத சேர்த்து கேட்குறா. எனக்கு ஒபீடியன்ட்டான ஒரு ஒய்ஃப் தேவைப்படுச்சு, அதுக்கு மேலே என் பேரண்ட்ஸ் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஜியாட்ட கால் பண்ணி அவன் கூட சேர்ந்து இதுக்கப்புறமே என்னால் இருக்க முடியாது, எனக்காக ஒரு நல்ல ஜாப் நீ தேடி கொடு அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ பிறகு அவங்க அப்பாங்க கால் பண்ணிட்டு நீ என்ன நடந்தாலும் சரி ஷாவை விடக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் என்ன லவ்வே பண்ணலை, அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் ஏன் அவன் கூட சேர்ந்து இருக்கணும், நான் அவனை டைவர்ஸ் பண்ண போறேன்னு அவன் சொல்றா. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த லில்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் இங்கவே ஜாப் வாங்கிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்க தேவை கிடையாது, ரெண்டு பேருமே ஹாப்பியாக இங்கே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற சைட் அவங்க பேசுகிறா. அதை கேட்டுட்டு உன்னை பிரிஞ்சிருக்கிறது எனக்குமே பிடிக்கலப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. ஷாவுக்கு அவளுக்கு நடுவில் பயங்கரமான சண்டை உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போக டிசைட் பண்ணுறா. அங்கே அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருது. அப்போ அங்கே பயங்கரமாக அடிபட்டதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு வான உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவன் ஒரு ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அங்கே அவள் பயந்து போய் அரண்டு எந்திரிக்கவுமே நம்ம ஷாப் அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறான். பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து தள்ளி உட்காந்துட்டு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நான் நீ பயந்து போயிருந்தா அதனால தான் இப்படி ஹக் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். உன்னோட தேவையெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது என்னோட தாத்தா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாரு, வீட்டுக்கு கூப்பிடுறான். சோ பிறகு அங்க வீட்டுக்கு போனா அவனோட சிஸ்டர் பார்த்தா என் பிரதருக்கு தான் உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அப்புறம் ஏன் நீ வெக்கமே இல்லாம அவனோட பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே அங்க இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. பட் அங்க தாத்தா மீட் பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னமோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு லில்லியோட சேர்ந்து சுத்துறதா கேள்விப்பட்டேன், பொண்டாடியை விட்டுவிட்டு நீ அவ கூட சேர்ந்து சுத்துவியான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அப்பங்க தாத்தா தயவு செஞ்சு நீங்க கோவலாப்படாதீங்க, அவர் மேல எனக்கு எந்த கோவமே கிடையாது, கூடி சீக்கிரம் அவர் கண்டிப்பா அவங்கள விட்டுட்டு என்கிட்ட வந்துருவாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அது சரி கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு புள்ள குட்டி பெத்துக்காம எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்கன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, கூடிய சீக்கிரம் குழந்தை பெத்துக்குவேன், ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு அவ சொல்றா. ஷாவ் நம்ம ஹீரோயின்ட்ட நீ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது இல்லைன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் நான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் போய் பண்ண போகிறது கிடையாதுப்பா, எனக்குமே உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, எனக்குமே குழந்தை வேணாம் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே ஹீரோயின் தாத்தாக்கு அங்கே ரொம்ப சீ ஃபுட் பிடிக்குன்றதுக்காக அதை எல்லாமே அங்கே ரெடி பண்ணி கொடுக்குறா. அங்கே சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்ததுமே சீ ஃபுட் ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியல, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் நான் தாத்தாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் அவருக்காக தான் பண்ணேன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அவர் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அருவருப்பாக ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, உன் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் அங்கே ஒரு ஏழு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த லில்லி நீ எல்லாம் எதுக்காக இங்கே வந்த, ஏதாச்சும் வாங்குறதுக்கு உன்ட்ட என்ன காசாக இருக்குது அப்படின்ற செட்டு இன்சல்ட் பண்ணதுமே என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வந்திருக்கேன்ப்பா, அவன் பெரிய பணக்காரே, அவன்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, நீ வேலையை பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவ ரொம்ப கோவமாயிட்டாங்க போகிறா. ஸோ ஒரு பெயிண்டிங் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு, வேணுக்குனே அதில் ஹையஸ்ட் பிட் கட்டி அவங்க அதை வாங்கிடுறா. பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அதனால தான் வாங்கிட்டேன், உனக்கு நான் இதை கிஃப்டாக கொடுத்துட்றேன் அப்படின்றத செட்டு அவங்க கேட்டதும் இல்லை எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நீ கிஃப்டெல்லாம் எனக்கு கொடுக்க வேணான்னு அவ சொல்றா. ஸோ அவங்க சிஸ்டர் அங்கே வர்றா, வேணுக்குனே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினை. இவ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பெயிண்டிங்கை வச்சு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வெளியே அங்கே லாயர்ட்ட கால் பண்ணி டைவர்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ அவங்க இந்த லில்லி வந்துடுறா. பார்த்தேல அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நீ அவரோட லைஃப்ல வராமல் இருந்தேனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம், மரியாதை நீ அவரை விட்டு போன்னு சொன்னதுமே
ஆல்ரெடி நான் வந்துட்டு அவனுக்கு டைவர்ஸ் தான் கொடுக்க போகிறேன், உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் வர விரும்பலைன்னு அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஷாவ் வரதை பார்த்துட்டு இவன் வேணுக்குனே கீழே வந்துட்டு ட்ராமா பண்ணதுமே அப்போ அங்கே வேணுக்குனே இவன் என்னை தள்ளி விட்டுட்டாப்பான்னு சொல்லிட்டு பழகி போட்டதும், நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, முதல் சாரி கேளு அப்படின்றத சொன்னதும், நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை, நான் எதுக்காக சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் பா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறான். அப்போ அங்கே ஹீரோயின், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஏன்னா நீ அந்த லில்லியை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவன் அங்கே அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு நான் உனக்கு மாற்றி கொடுக்குறேன், ஆன பிறகு நீ வந்து காசெல்லாம் என்ன பண்ண முடியும், ஸோ கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறான். அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு புதுசாக அங்கே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவோட சமாதிக்கு ஃப்ளார் எல்லாமே வைக்க போனால் அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதருமே சேர்ந்து அந்த சமாதி எல்லாத்தையுமே தோணுனதுமே, என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவப்படுறா. நான் உன்னோட அம்மாவோட அந்த ஷிஃப்ட் பண்ண போறேன்னு சொன்னதும், நீங்கள் பேசாமல் உள்ளவே கிடந்து அம்மா கூட சாவுங்கன்னு சொல்லிட்டு அவள் உயிரோட வச்சு புதைச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே, நீ அப்பாட்ட இப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசுறியான்னு சொன்னதும், நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பையனையும் ஒரு அம்மாவையுமே ஆக்சிடென்ட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு இங்கே வேலை தப்பாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொன்னதும், அவங்க ஸ்டெப் வந்திருக்கும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க. சாரி சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அதெல்லாமே மூடிட்டு, அம்மா நீங்கள் என்னம்மா வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்மத்து மேலே உங்களுக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. வீட்டுக்கு வந்து அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு. அப்போங்க அவன், என்னப்பா உனக்கு ரொம்ப முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதுமே, ஒன்றும் தேவை கிடையாது, நான் ஆல்ரெடி மெடிசன் சாப்பிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க ரூமில் இருந்து வெளியே போனதுமே அவங்க அந்த ஜியாவுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுது. நீ எல்லாம் என்ன ஒரு ஹஸ்பண்ட், அந்த பொண்ணுக்கு அவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திச்சா. அந்த டயத்தில் நீ கூட இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு, அதான் நான் ரிட்டர்ன் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஜியா வந்துட்டு இப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரோல் இருக்குப்பா, நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஷாவ் தாத்தாக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது, நீ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகியர் அப்படின்றத சொன்னதும், நான் வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர், என்னோட ஸ்கில்லை பற்றி எனக்கு தெரியும், நான் யாருக்காகவும் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. நீ இதில் தலையிடாதன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவள் போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. நீ 3 இயர்ஸில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டே போயிட்ட, இதுக்கப்புறம் எதுக்காக நீ இங்கே வந்திருக்க, உனக்கு எந்த ஒரு டைரக்டருமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சொன்னதும், அதை பற்றிலாம் நீ கவலைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது, அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போயுமே ரொம்ப டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக எந்த ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்னாலுமே நான் நடிக்க வரேன்னு சொன்னால் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது அவ சொல்றா. பிறகு அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷாவ்தா அவகிட்ட வர்றா. நீ இன்னைக்கு ஆடிஷன் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ட, நீ வந்து தாத்தாக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன்ல, நான் வந்து உனக்கு டைவர்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸில் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின், எப்போ வரைக்கும் நான் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஃபிலிம் ஆஃபரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைரக்டர் ஒன்று தான் போட்டு வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்ல இருப்பா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இந்த ரோல் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், 50% நான் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணுறேன், நீ சொல்லிடு அப்படின்றத அவள் சொல்கிறான். கால் வந்துடுது ஹாஸ்பிட்டலில் இருந்து, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பர்சன் கூட சண்டை போட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ விழுந்தடிச்சு அங்கே போனால் அவனுக்கு அடிபட்டிருக்கு, இப்போ எதுக்காக நீ போய் சண்டை போட்டேன்னு சொன்னதும், சில பேர் வந்து என்கிட்ட வம்பு வளர்த்தாங்க, ஸோ ஃபைட் பண்ண வேண்டியதாகிடுச்சுன்னு சொன்னதுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் மெடிசன் எல்லாமே போட்டு விடுறான். பிறகு அங்கே நம்ம ஜியா ஹீரோயின்ட்ட, நான் வந்து ஆடிஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும்ப்பா, அவர் உன்னை பார்த்ததுமே சூஸ் பண்ணிடணும், உன் ஸ்கில் எல்லாத்தையும் காமிக்கணும்னு அவள் சொன்னதும் ஹீரோயின்மே கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லிச்சேக்கா. ஸோ அப்பாங்க அந்த டைரக்டர் கால் பண்ணிவிட்டு, நான் வந்து அந்த ஸ்கை பாரில் இருக்கேம்மா, நீ வந்து என்ன அங்கே வந்து மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே பார்த்தா உள்ள நம்ம ஷாவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிச்சேக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி ரீனாவை வந்து மேரேஜ் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு கூட சேர்ந்து உனக்கு கொஞ்சம் கூட லவ் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துச்சு, எனக்கு அவன் மேலே வந்துட்டு சுத்தமாக லவ்லாம் கிடையாது, கூடி சீக்கிரம் நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசினதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் பேசாமல் அவங்க வெளியே வந்ததுமே ஜியாவுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு, அவன் உன்னை லவ்வே பண்ணாமே இருக்கட்டுமே, ஆனால் மற்றவங்க முன்னாடி அவன் எப்படி விட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தாத்தாங்க கால் பண்ணுறாரு, உன் ஹஸ்பண்டுக்கு எதிராக ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க, அவன் ஏதோ ஸ்கைலேண்ட் அந்த
பார்ல போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான், ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான், நிறைய பொண்ணுங்களோட சேர்ந்து சவகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கேன், அங்கே வந்து நீ பேசணுமான்னு சொல்லிடுறாரு. ஷாவ்ட்ட கொஸ்டின் கேட்டதுமே நான் ஸ்கைலேண்ட் பார்க்கு போனது உண்மைதான், பட் அங்கே ட்ரிங்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் கூட சேர்ந்து எந்த பொண்ணுங்களும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயினுமே அவன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட அங்கே ஜியா கால் பண்ணிவிட்டு அந்த டைரக்டர் உனக்கு அந்த ரோலை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பான்னு சொன்னதுமே புரிஞ்சுக்குது எல்லாமே இந்த ஷாவோட வேலை தானே. அப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு இது எல்லாம் உன்னோட வேலை தானே, நீ தானே டைரக்டர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ என் பொண்டாட்டியாக இருக்க வரைக்கும் நீ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆக்ட்ரஸ் ஆக முடியாது, அதை நல்லா இங்கே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற சேர்த்து அவன் கோவமாயிடுச்சுக்கான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கப்பா, நீ டைவர்ஸ் ஆன பிறகு நீ ஆக்ட்ரஸ் ஆகிக்கோ, அது வரைக்கும் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு ஜியா திரும்ப புது அவங்க ப்ராஜெக்டை பற்றி பேசினதுமே கண்டிப்பாக இதில் ரோல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை வந்துடுது. பிறகு அங்கே அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாத்தாட்ட கொண்டு போய் எங்கே கொடுத்துட்டு நான் உங்கள் பேரன் டைவர்ஸ் பண்ணணும்னு தாத்தான்னு சொன்னதுமே என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை தாத்தா, எனக்கு வந்துட்டு அவனை பிடிக்கல, அவன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவருமே சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு ரொம்ப அங்கே உடம்பு முடியாமல் இருக்குது, அவள் தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துச்சேக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு மேடம் இப்படி அவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு, அப்படி இருந்துமே அவர் அங்கே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் வரீங்களான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அந்த லில்லி ஐயோ எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதும் அவனை வா நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ உனக்கு வேற முடியலப்பா, பேசாமல் வா நம்ம 2 பேருமே வீட்டில் கேர் பண்ணி இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே வேற நீ என் கூட சேர்ந்து இருப்பே இல்லை அப்படின்ற செட்டு கேட்டதுமே அவன் ஓகேன்னு சொல்கிறான். நைட் ஃபுல்லாக ஹீரோயின் வெயிட் பண்ணுற ஆளை காணும். நெக்ஸ்ட் மார்னிங்குமே வந்துட்டு அவனுக்கு காலெல்லாம் பண்ணி பார்க்குறான், அவன் அளவே காணும். சரி இதுக்கப்புறம் இவனுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுறான். ஸோ பிறகு அவங்க வீட்டுக்கு வர்றான். வந்து பார்த்தா ஹீரோயின் ஆளை காணும். அப்போ அங்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, 3 வருஷமாக அவன் கூட சேர்ந்து இருந்துகிட்ருக்கேன், உனக்கு என் மேலே லவ்வே வரல, இதுக்கப்புறமே நான் அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லேயுமே சைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்தாலும் சரி உனக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு டைரக்டரை மீட் பண்ணிவிட்டு அவரு கூட சேர்ந்து பேசிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிச்சேக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவன் கோவமாயிட்டு அவளை வம்பு பண்ணி வெளியே இழுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் அது அதிக பிரசங்கித்தானோ, நான் தான் உனக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன்ல, ஆல்ரெடி உங்கள் தாத்தாட்டையுமே நான் பேசிட்டேன், அவர் பெர்மிஷன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் பட் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் என்னப்பா உன் கூட சேர்ந்து இருக்க போலாம், நீ அந்த லில்லி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்த, இப்போ என்ன என் மேலே எது லவ் வந்துருச்சா அப்படின்ற செட்டவை கேட்குறா. பட் உன் கூட சேர்ந்து கண்டிப்பாக நான் இருக்க முடியாதுன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு அங்கே இப்போ ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு அவன் கிளம்பும்போது அந்த இடத்துக்கு அவன் வந்துடுறான். நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத, நான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நீ வீட்டுக்கு வா, நீ என்ன வந்துட்டு இப்போ ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியா, நான் அதுக்கு வந்துட்டு தடையும் சொல்ல மாட்டேன், நீ ஆக்ட்ரஸாக இருக்கலாம், பட் நீ வீட்டுக்கு வந்து சேருன்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் பட் நான் உனக்கு சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே திரும்பவுமே அவளுக்கு கால் பண்ணிவிட்டு நீ இந்த பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வந்து சேரு, நானே வந்து தயாரிக்கிறேன், அதில் நீ வந்து ஆக்ட் பண்ணு, ஹீரோயின் ஆயிடலான்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு அவ சொல்றா. பிறகு அங்கே ஒரு பார்ட்டியை காமிக்கிறாங்க. நம்ம ஷாவுட் அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா உன் பொண்டாட்டி நீ எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டா, டைவர்ஸ் கொடுக்க போறா, நீ என்ன பண்ண போறான்னு சொன்னதும் என்ன நடந்தாலும் சரி டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், பட் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற சைட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஜியா கூட சேர்ந்து பார்ட்டிக்கு வந்துடுறா. அப்போ அங்கே பார்த்தா அந்த லிலி போயிட்டு நீ என்ன உனக்கு அவர் டைவர்ஸ் கொடுத்துட்டாரா, இதுக்கப்புறம் நான் அவர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு அவன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஷா வந்துடுறான். என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், ஓ மேலே எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அந்த லவ் தூக்கி குப்பையில் போட்டுன்னு சொல்லிட்டு அப்பாட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளம்பிடுறா. ஸோ போகும்போது அங்கே ஒரு வெயிட்டர் வந்து ட்ரிங்க்ஸை மேலே கொட்டினது மேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரூமுக்கு போகிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு ஷென் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் அவங்க ஒரு பாட்டில் எடுத்து தலையில் அடித்து அவனை மயக்கமாக்கிடுறா.
வந்துட்டு பிரதர் நீங்கள் மேலே வந்து பாருங்களேன், அவங்க ஃப்ரெண்டு ஷென்னோட சேர்ந்து அவள் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, உங்களை விட்டு விடங்குலையுமே பாருங்கள் வேற ஒரு பர்சன் அவள் வந்து கைக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் பண்ண மாட்டான்னு சொல்லும்போது நீங்கள் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவள் திரட்டிட்டு போகிறா. ஸோ அவங்க ரூமை திறந்து பார்த்தா அங்கே 2 பேர் பெட்ஷீட்குள்ளே இருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கிறது நம்ம ஷென்னும் லில்லியும் தான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே இந்த லில்லி இவன் தான் வந்துட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதுமே என்ன போய் பேசிட்டு இருக்க, நீயாவே விருப்பப்பட்டு தானே இந்த ரூமுக்கு வந்தான்னு சொன்னதுமே உடனே அங்கே நம்ம ஷாப்ட்ட நான் ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, இதெல்லாம் பண்ணதை அவதான் செட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஷென்னை பார்த்து நீ இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு நினச்சா கடவுள் பார்த்தியா எப்படி உன்னை காப்பு வச்சு விட்டாருன்னு, பேசாமல் ஷென் நீ லில்லியை மேரேஜ் பண்ணிக்கோ, உன் பேருமே டோட்டலாக கேட்டு போச்சு, 2 பேருமே பர்ஃபெக்ட் ஜோடி பொருத்தம்னு சொல்லிட்டு அங்கே ஜியாவோட சேர்ந்து வெளியே கிளம்பி போனதுமே இவன் கோட்டெல்லாமே போத்தி விட்டுட்டு நீ என் மேலே கோவமா இருக்கியா, வா நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்றத சொன்னதும் உன்ட்ட இப்போ எதுவும் எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு செட்டு போயிடுறா. பிறகு அவங்க அசிஸ்டன்ட் நம்ம அவருக்கு சூப்பெல்லாம் செஞ்சு கொடுத்ததுமே இந்த சூப் சுத்தமாக சரியில்லையே அப்படின்றத சொன்னதும் சார் எப்படி சரியா இருக்கும், என்ன நான் பண்ணது எப்பயுமே மேடம் தான் உங்களுக்காக சூப்பெல்லாம் பண்ணுவாங்க, அதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அவன் எங்கள் ரூம்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே டைரியில் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் அவனை பற்றி எழுதியிருக்கா. ஸோ அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது, அவள் ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, நம்ம தான் வந்துட்டு அவளை புரிஞ்சுக்காம விட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகி போயிடுது. ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க, ஹீரோயின் அங்கே அட்மிட் ஆகிருக்கா, அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு உனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டாலும் அது எல்லாமே நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என் கூட வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டதுமே இப்பயுமே நீ என்ன லவ்லாம் பண்ண கிடையாது, உன் கூட சேர்ந்து இருந்தே ஆகணும், நீ அதை வந்து வம்பு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ தயவு செஞ்சு என்னை விட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கே இருந்து போகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாகி போயிடுது. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தால் பயங்கரமாக அவங்க தாத்தா அவங்க கசின் சிஸ்டரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு, என்ன தைரியம் தான் நீ அந்த லில்லி கூட சேர்ந்து நம்ம வீட்டு மருமக பேரை கெடுக்க பார்த்துருப்ப, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் கண்டிப்பாக அவளை பனிஷ் பண்ணணும் தாத்தா, அவளை 1 வருஷத்துக்கு வீட்டை விட்டு நீங்கள் துரத்தி விடுங்கன்னு சொன்னதுமே அதே மாதிரி அவருமே 1 வருஷத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் கிடையாது, நீயாவே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடு அப்படின்னா தான் புத்தி வரும்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ கவலைப்படாதம்மா, நான் வந்து கண்டிப்பாக உன்னை கன்வின்ஸ் பண்ணி டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே தாத்தா ஷாவிட்ட அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, உன் கூட சேர்ந்து இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லைனா நீ தயவு செஞ்சு அவளை விட்டுறோம், இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே பாட்டி அவங்க ஷா வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் எதுக்காக இப்போ அங்கே அவனுக்கு டைவர்ஸ் பண்ண சொல்லி கேட்குறீங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளுக்கு வந்து அவன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்க முடியாது, 2வது டைவர்ஸ் ஆனாலுமே நான் அவனை அப்படியே விட போகிறது கிடையாது, அவனுக்கு நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாமல் வந்துட்டு அவள் போயிடட்டும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படின்றத சொன்னதும் பாட்டிக்கு அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. ஸோ பிறகு அங்கே வெளியே வந்துட்டு நம்ம ஷாவ் அவகிட்ட டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ உன்னோட ஆசையை நான் வந்துட்டு நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற செட்டு கொடுத்ததும் நல்ல வேலை நீயாவே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்ட, இல்லைனா நான் வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டு போகிறா. பிறகு அவள் அங்கே வந்து ஒரு டைரக்டரை மீட் பண்ணுறதுக்காக போனதும் அப்போ அங்கே அந்த லியா வந்துடுறா, நீ வேணுக்குனே தானே இந்த டைரக்டரை மீட் பண்ண வந்திருக்க, இதில் நான் தான் மெயின் லீடு பண்ணிட்டுருக்கேன், நீ அதை பறிக்கணும்னு பார்க்குறியான்னு சொன்னதுமே 3 வருஷமாக இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகி இருந்தால் எனக்கு என்ன ஆக்டிங் எதுவும் வராதா, என்னோட ஸ்கில்லை பார்த்து டைரக்டர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு, ஸோ எனக்கு அந்த ரோல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஷாவ் அங்கே வந்துடுறான். ஸோ உடனே இந்த லியா அங்கே போயிட்டு நான் வந்து மெயின் லீட் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு பேசினதும் லீனா வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர், ஸோ அவள் தான் வந்துட்டு இதை ப்ளே பண்ண போகிறான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே இருந்து போகிறா. இவனுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ பங்காவே நீ எதுக்காக இப்போ கோவமாயிட்டு போயிட்டுருக்க, நான் உன்னோட ஃபிலிமோட ப்ரொடியூசர், நான் உனக்காக வந்துட்டு காசு எல்லாமே பே பண்ண போகிறேன், இந்த மூவினால் நீ பெரிய வந்துட்டு ஆக்டர் ஆகலாம், நீ ஏன் புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதோ இந்த அக்கறையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போ தாத்தாட்டேருந்து கால் வந்துடுது, அவனை போட்டு அவரை அடிச்சுட்டு உன்னை யாரை கேட்டு வந்து நீ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போய் இவ்வளோ காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, நீ இதெல்லாமே லீனாக்காக தானே பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணு தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போட்டால, அப்புறம் ஏன் நான் பின்னாடி சுற்றுறேன்னு சொன்னதும் தாத்தா நான் கண்டிப்பாக அவளை விட முடியாது, 2வது அந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து
காசு போட்டதுனால நம்மளுக்கு நஷ்டம் எதுவும் வராதுன்னு சொன்னதும், உனக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் அனுமதி கிடையாது. லாஸ் ஆச்சுன்னா நம்ம டோட்டல் கம்பெனியுமே ஒன்றும் இல்லாமல் போயிரும்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அங்கே தாத்தா நான் அதில் 50 மில்லியன் போட்டிருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு லாபம் கிடைக்கும், அதில் வந்துட்டு எந்த ஒரு லாஸுமே வராதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே மெடிசன் எல்லாமே அடிப்பட்ட இடத்துல போட்டுட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்கு மெடிசன் எல்லாமே போடுற மாதிரி கண்ணுக்கு தோணுது. பட் எல்லாமே கற்பனை மட்டும்தான். நம்ம ஹீரோயின் அவனை விட்டு தூரமாக போயிட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் போய் வாங்கிக்கிறாங்க. ஃபைனலாக டைவர்ஸுமே ஆயிடுது. அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட நான் வந்து என் பேரில் இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸை உன்னோட பேரில் மாற்றிருக்கேன், உனக்கு டைவர்ஸ் ஆகி போய் காசுக்காக நீ கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் சொன்னதும், என் மேலே உனக்கு எதுக்குப்பா இவ்வளோ அக்கறை, என்னை எதுவும் லவ் எதுவும் பண்ணிட்டியான்னு நீ சொன்னதுமே, டைவர்ஸ் ஆன பிறகு இதை பேசி ஒரு பிரோஜனம் இல்லை, நான் என்னோட லவ் எல்லாம் உன்ட்ட சொல்கிறதுக்கு விரும்பலை, நீ ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிவிட்டு நீ எதுக்காக அவனை போய் டைவர்ஸ் பண்ண, இதனால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும் தெரியுமா, அவங்க தாத்தா வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே சேர்ந்து இருக்கிற கொலாபரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே, அப்படி எதுவும் நினைக்காதீங்க, ஆல்ரெடி நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன், கொலாபரேஷன் அவர் கேன்சல் பண்ண மாட்டாருன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்தாள் உடனே நான் வந்து உனக்காக ஒரு பையன் பார்த்து வச்சிருக்கேன், நீ நாளைக்கு அவனை போய் மீட் பண்ண அப்படின்றத சொல்றாரு. பிறகு அங்கே நம்ம ஷவுட் அவங்க அசிஸ்டன்ட் சார் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பையனை பார்த்துட்டாங்க, அவங்களுக்காக அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு கண்டிப்பாக அவன் வந்துட்டு வேற ஒரு பையனை போய் பார்க்க மாட்டா அப்படின்றத அவன் சொல்கிறான். எங்கள் ஹீரோயினுக்கு நிறைய கால்லாம் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஃபோன் அவள் எதுவுமே பிக்கப் பண்ண மாட்டா. பாட்டி அவளை மீட் பண்ண கூப்பிட்டதுமே, பாட்டி அவனுக்கு எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் எதுக்காக என்னை மீட் பண்ண கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ பெரிய வந்துட்டு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்படுற, கண்டிப்பாக உனக்கு நான் வந்துட்டு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவேன், நீ வந்துட்டு பெரிய ஆக்டர் ஆவன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷாவ் அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு பிடிச்ச பெயிண்டிங்காக வாங்கி வீடு எல்லாமே அவன் இதை டெக்கரேஷன் பண்ணுறான். ஸோ அவளோட என்னோட வெட்டிங் ஃபோட்டோ வேணும்னு சொன்னதும், சார் மேடம் ஆல்ரெடி அதை டிலீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே, அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எனக்கு வாங்கி ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் பார்த்தா ஷாக் ஆகி ஷூட்டிங் போயிருக்கான்ற விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை அங்கே ஷூட்டிங்கில் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபிலிமோட ஆக்டர் வர்றான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கான் பாரு, ஷாவ் மாதிரி, இவனோட ஃபேஸ் அப்படியே இருக்குது, எனக்கு எதுக்கு அவனை பார்த்ததுமே அவனோட ஞாபகம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணிட்டு, நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி இருக்குப்பா, அங்கே ஏகப்பட்ட டைரக்டர் வருவாங்க, போய் மீட் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்காக போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த லில்லி அவளை மீட் பண்ணிட்டு, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீங்கள்லாம் இங்கே வந்து வர்றதுக்கு தகுதியே கிடையாது, அதான் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு ஓரமாக ஒதுங்கி போயிட்டியே, உன்னை வந்துட்டு யார் பார்த்தீங்க வந்து மெயின் லீடாக சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், அதை பற்றி நீ அதை ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட ஃபிலிம் வந்து சைன் பண்ணிட்டே நான் பெரிய ஆக்டராக தான் ஆவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ பெரிய ஆக்டர் ஆமாம், அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணுறா, எக்ஸ்பென்சிவாக இல்லைன்னு சொல்லிட்டு, கழுத்தில் இருக்க நெக்லஸ் என்னது மாதிரியே இருக்குது, இதெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அதை வந்து கழுத்துலேருந்து அறுத்துடுறா. ஸோ அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டு எல்லாமே கூப்பிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடித்து வெளியே இழுத்து விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்ததுமே, பாத்தியாப்பா அவள் என்னை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்தி வெளியே துரத்தி விட்டான்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் லீனாட்ட வம்புலுத்தன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, அவள் தான் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவட்ட இருந்து ஒழுங்கா நீ விலகி ஏறுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஜியா ஹீரோயின்ட்ட உன்னோட ஆக்டிங் ஸ்கில் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்குப்பா, உன் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. நம்ம ஜியாவுமே உன்னோட கனவு எல்லாமே இப்போ பழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறா. வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தா அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே லீனா ஆக்ட்ரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஜோடி பொருத்தமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ பிறகு அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் வேறு ஆகிட்டுருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் கேட்குறாரு, சார் மேடம் வந்து கோ ஆக்டர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன இதை வந்துட்டு பெருசாக எதுவும் தோணலையான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க நடுவில் எதுவுமே கிடையாது, அவள் லவ்வெல்லாம் அவனை பண்ணலை அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு தாத்தா கூப்பிட்டு, நீ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இவ்வளோ காசு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, இப்போ வரைக்குமே நம்மளுக்கு எந்த லாபமே இல்லை, என்ன இதெல்லாம் சொன்னதுமே, தாத்தா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் பெரிய லெவலுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோயின்ட்டு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு, மேடம் இப்போல்லாம் சார் ரொம்பவே டிசப்பாயிண்ட்டாக ஒரு மாதிரி வந்து ஏதோ பறிப்போன மாதிரியே இருக்கார், அவர் ரொம்ப கவலையில் இருக்கார், நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஒரு தடவை மீட் பண்ண முடியுமான்னு சொன்னதும், எனக்கு அவருக்கும் ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றத அவ சொல்கிறா.
ஸோ நெக்ஸ்ட் அங்கே வந்து ஹீரோயின் போகிறா. அப்போ அங்கே டைரக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இதாம்மா நம்மளோட புதர் அப்படின்ற சைட்டு நம்ம ஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு ஃபிலிமுக்கு வேறு இவன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு பட் வேண்டாம் விருப்பமாக அங்கே கை கொடுத்துட்டு அவங்க வந்து போனா. அவன் வேகமாக வம்பு பண்ணி இழுத்துட்டு போனதுமே இவ கோவம் ஆகிட்டு எதுக்காக நீ இப்போ என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் உனக்கு ஆல்ரெடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், மரியாதையாக வான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்னை தொந்தரவு பண்ணாதான்னு சொன்னதும் இப்போ நீ வர்றியா இல்லை நான் தூக்கிட்டு போகணுமான்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவன் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொன்னதுமே அவள் சரிப்பா நீ கிளம்பி என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போய்க்குவாங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் கொண்டு போய் நான் விடாமல் போக முடியாது, நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவன் விடுற மாதிரி இல்லை, அவளுக்கு மயக்கெல்லாம் வந்ததுமே வம்பு பண்ணி அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம சாங் வந்துடுறான். அவள் அங்கே வந்துட்டு வாப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் நம்ம ஷாவால் எதுவுமே சொல்ல முடியலை. வந்துட்டு 3 இயர்ஸ் ஆயிடுது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தா ஹீரோயின் உண்மையிலே பெரிய டாப் ஸ்டாராக மாறிடுறா. அவளை வந்து மீட் பண்ணுறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாமே வர்றாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு கிளம்பும்போது இப்படி நம்ம ஷாவுமே வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக மாறி இருக்கான். அவன் வந்து பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு சார் வந்துட்டு உங்களை தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துடுறா கான்ட்ராக்ட்லேயுமே. ஸோ பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு மீட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஷாவ் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவளை பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட ஸ்டாராக இருக்கீங்க, ஸோ என்னோட ஜுவல்லரியோட பிராண்ட் அம்பாசிடராக நீங்கள் இருக்கணும்னு சொன்னதுமே சரி பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு நானுமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சைன் பண்ணிக்கிறாங்க. வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போய் அவன் விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போயுமே நீ என் கனவுல வந்துட்டே இருக்க, தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அவனோட ஜுவல்லரிஸ் எல்லாமே போட்டு அங்கே ஷூட் எல்லாமே பண்ணிட்டுருக்கா. ஸோ கால் ஸ்லிப்பாகி விழுக போயிருந்ததுமே வேகமாக பிடிச்சாங்க நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். காலில் அடிபட்டுருக்கு. வான் சைட்டு அவன் வம்பு பண்ணி அங்கே அவளோட பாட்டியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டிக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பாப்பா உள்ள அப்படின்ற சைட்டு கூப்பிடுறாங்க. அவளுக்கு காலில் மெடிசன் எல்லாமே போட்டு விட்டு அவளை ரொம்பவே இங்கே கேர் பண்ணி அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டு உனக்கு எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நீ என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ என்னை விட்டு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நான் வந்துட்டு பார்த்துக்கிறது என்னோட கடமைன்னு சைட்டு அவன் அங்கே வந்து போகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா திரும்ப அங்கே ஷூட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே திரும்ப அங்கே வந்துட்டு பேச வந்ததுமே ஹீரோயின் அவனை இக்னோர் பண்ணுறா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம சாங் வந்து அவளை அங்கே காரில் கூட்டிகிட்டு போகும்போது நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே 3 இயர்ஸாக நீ நானுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் மனசில் ரொமான்டிக்கான ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம ஃப்ரெண்டாகவே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரப்போஸெல்லாம் அவன் ரிஜெக்ட் பண்ணிடுறா. வீட்டுக்கு வந்துட்டா இந்த ஷா வந்து பொக்கே வச்சுட்டு நின்றுடு, தயவு செஞ்சு நீ என்னோட லவ்வை ஏற்றுக்கோ, எனக்கு வந்துட்டு நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சேர்த்து கேட்கும்போது உனக்கு சொன்னால் புத்தி வராதா, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் இதெல்லாம் சாங்கால நீ பண்ணுறேன்னு சொன்னதும் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது, அவன் ஆல்ரெடி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், பட் அவனை நான் மேரேஜ் பண்ணலைன்றதுக்காக ஒன்றை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு வந்துட்டு நீ தேவை கிடையாது, நான் ஆல்ரெடி வந்துட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன், உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, என்னோட வாழ்க்கையில் இருக்க ஒரே லட்சியம் என்னோட கேரியர் மட்டும்தான் அவன் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இதான் உன்னோட ஃபைனல் முடிவான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே இவனுமே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து போயிடுறான். ஸோ இப்படியே வந்துட்டு இந்த மூவியை எண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.